நீண்ட ஆயிலும் நிறை செல்வம் பெற்று வாழ என் அன்னையின் திருவடியை வணங்கி பேரருள் புரியும் என் அன்னையின் மாதமாகிய கருணை கடலாகிய இருக்கின்ற கற்க கடக மாதம். இந்த மாதம் கற்க கடக மாதம் என்பது ஆடி மாதம். ஆடி மாதம் என்பது ஆதியும் அந்தமும் இல்லாத மாதம். ஆடி மாதம் என்பது அற்புதமாத மாதம். அது மட்டும் இல்லைங்க, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கருவுக்கும் கருவாக விளங்கக்கூடிய ஜோதிடத்துறையில் காலபுருஷனுக்கு 4ஆம் இடமாக இருக்கக்கூடிய கரு. அதனால தான் அது கருணையில் கற்க கடக மாதமாக நம் முன்னோர்கள் வைத்திருக்காங்க. இந்த ஆடி மாதத்தினுடைய 12 ராசிக்குரிய பலன்களை பற்றி முதலில் பார்ப்போம். அடுத்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பும், ஆடி மாதத்தினுடைய வணங்குவதனுடைய சிறப்பும், அம்பிகையினுடைய அருளும் அதை பற்றி பிறகு உங்களுக்கு தெளிவாக பதிவு செய்ய வருகின்றேன். இப்போது மாதாந்திர ஜோதிட நிர்வாகத்திற்கும் பிழைத்தமிழ் நிர்வாகத்திற்கும் ஏனைய எல்லோருடைய சேனல் நிர்வாகத்திற்கும் என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் பாதம் தொட்டு வணங்கி என் பிராட்டியை வணங்கி இந்த ஆடி மாதத்துடைய பலனை பற்றி இப்போது நம்மோது பதிவு செய்ய விரும்புகிறேன். நாம் காண இருப்பது கன்னி ராசி. அதாவது 12 ராசிகளில் பலனையும் எதிர்பார்க்கக்கூடிய பலனையும் எதிர்பாராத பலனையும் கொடுக்கக்கூடியதாங்க கன்னிராசி. எப்போதுமே எதிர்பார்க்கக்கூடியதையும் எதிர்பாராதையும் கொடுக்கக்கூடியது கன்னிராசி நேயர்களுக்கு ஒரு தனிப்பட்ட பண்பு, ஒரு தனிப்பட்ட செல்வம், ஒரு தனிப்பட்ட குணங்கள் எல்லாமே இருக்கும். செயலில் காட்டுவாங்க. எப்போதுமே செயலில் தான் காட்டுவாங்க. தேவையில்லாமல் பேச மாட்டாங்க. நாஸ்காக பேசுவாங்க, நகைச்சுவாக பேசுவாங்க, பலனை குடிக்கக்கூடியதாக பேசுவாங்க. என்ன இருந்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு பங்கு இருக்கணும், எனக்குன்னு ஒரு பங்கு இருக்கணுமையா, நீ என்ன வேணாலும் எடுத்துக்க, அப்படி சொல்கிற குணம்தான் கன்னி. அப்போ கன்னிக்கு நிச்சயமாக இப்போ நம்ம எங்கே வந்துட்டோம்? ஆடி, ஆவணி, புரட்டாசி. அப்போ புரட்டாசிக்கு வந்துட்டோம். அப்போ கன்னிக்கு வந்துட்டோம். அப்போ கன்னிக்கு வந்துட்டோம்னா கன்னி மாதத்தை இந்த கன்னி ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் ஒரு நல்ல பலனை தான் உங்களுக்கு கொடுக்கும். ஏன்னா இதுவரை இந்த குரு உங்களுக்கு எங்கே வந்திருக்காரு? உங்கள் ராசிக்கு நிச்சயமாக 11க்கு வந்திருக்காரு. அப்போ 10லேருந்து 11க்கு வந்துட்டார். 10ல் தான் நான் பயப்படுறோம்னு சொல்கிறோம். 10ல் குரு இருந்தால் என்னமோன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் நீங்கள் நினைக்க வேண்டாம். ஆனால் கண்டிப்பாக என்ன ஆகுது, உங்களுக்கு ஆடி மாதத்தில் 2ஆம் இடத்து 11 லாபாதிபதியாக வந்து சேரார். லாபாதிபதி சேராது. அப்போ லாபாதிபதியாக வரும்போது நிச்சயமாக நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியமுமே வெற்றி மேல் வெற்றியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வெளிநாடு, உள்நாடு, இம்போர்ட்டு, எக்ஸ்போர்ட்டு, ஏஜென்சி, தானியங்கள், சூப்பர் மார்க்கெட்டு, பெட்டிக்கடை, மொத்தக்கடை, வியாபாரம், பிஸ்னஸ்ஸு, பார்த்திங்க எத்தனை சொல்லியிருக்கேன், ஒரு டஜன் சொல்லியிருக்கிறேன். இப்போ இல்லை சார் நான் இதெல்லாம் விட்டுட்டு விவசாயத்துக்கு போகிறேன் சார், இல்லை சார் இதெல்லாம் விட்டு நான் ஹோட்டல் வைக்க போகிறேன் சார், அதை நான் பொறுப்பு இல்லை. அதாவது நான் ஏற்கனவே நிறைய சொல்லியிருக்கிறேன் நேயர்களுக்கு, உள்ளதை சொல்லுவோம். உங்களுக்கு என்ன தசாபத்தியில் என்ன வருது, உங்கள் லக்கணம் என்ன லக்கணம், கன்னிராசிக்கு என்ன லக்கணம். அப்போ கன்னிராசிக்கு 7ஆம் இடம் சத்துரு, பாவி யார், உபயத்துக்கு பாவி குரு. இப்போ இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்லை. என்றைக்குமே சரத்துக்கு 11, சிரத்துக்கு 9, உபயத்துக்கு 7. சரம், சிரம், உபயம். அப்போ இப்படி பாவியாக இருக்கும்போது நான் உபய ராசியிலேருந்து உங்களுக்கு 7ஆம் இடத்தை எப்படி சொல்கிறது? ரொம்ப கவனமாக இருக்கணும், எல்லா வகையிலும் கவனமாக இருக்கணும். அதனால தான் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு திசையில் இந்த மிதுனமும் கன்னியும் குரு திசையில் புதன் புத்தி, புதன் திசையில் குரு புத்தி. நீங்கள் வந்து பாருங்களேன், அவங்களுக்கு வரும்போது தெரியாது. உங்களுக்கு பக்கத்தில் நண்பர்கள்ட்ட கேட்டு பாருங்கள். அப்பா சனி திசையில் ரொம்ப கஷ்டப்பட்டுண்டா, அந்த செவ்வாய் திசையில் சனி என்னை போட்டு ஆற்றிச்சு படைச்சிருச்சுடா, கையில் ஒன்று தங்கலடா சொல்கிறாங்கல்ல. அனுபவப்பட்டால் தாங்க தெரியும், அனுபவம் இல்லாமல் சொன்னால் தெரியாது.
சுடுன்னா சுடாது, தொட்டு பார்த்தா தான் சுடும் அப்படின்னு முன்னோர்கள் சொல்லுவாங்க. அந்த வகையில் கன்னி ராசிக்கு நிச்சயமாக கடந்த காலங்களை கண்ணீர் விட்ட காலம், கடந்த காலங்கள் உங்களை திட்டியதும் உங்களை எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக கொண்டு வந்ததுக்கும், எந்த அளவுக்கு உங்களை கீழே பேசுனதுக்கும், எந்தளவு இகழ்ச்சியாக இருந்ததற்கும் அத்தனையும் தவிடுபடி ஆக்கி இந்த ஆடி மாதத்தில் இருந்து நிச்சயமாக வண்டி வாங்கிறது, வாகனம் வாங்கிறது, ஒரு மேரேஜ் சம்மந்தப்பட்ட அலைன்ஸ் சம்மந்தப்பட்டது பேசுகிறது, பெண்களுக்கு வரன் வாங்கிறது, ஆண்களுக்கு வரன், எல்லா மங்களகரமான காரியம் நடப்பதற்கும், எல்லா தொய்வின்றி ஒரு தொழில் நடப்பதற்கும் நிச்சயமாக உங்கள் ஜனன ஜாதகத்தை மட்டும் எடுத்துக்கங்க. மேஷ லக்கணம் விருச்ச லக்கணம் தான் சிக்கல். பார்த்தீங்களா, எவ்வளோ சொல்லிங்க அதுதான் ஜாதகம், எதுவுமே ஸ்ட்ரைட்டாக சொல்ல முடியாது. இப்போ மேஷ லக்கணத்துக்கு உங்களுக்கு ராசிக்கு மேஷ லக்கணம் 3க்கும் 6க்கும் நான் சொல்லிட்டேன். அப்போ மிதுனத்துக்கு 8க்கும் 11, விருச்சிகத்துக்கு 8க்கும் 11. ரொம்ப கவனமாக இருக்கணும். விருச்சிக லக்கணத்துக்கு புதன் திசை நடக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நீங்கள் 1000 தடவை சொல்லுங்கள், நீங்கள் எவ்வளோ கோடீஸ்வரர் இருக்கலாம், நீங்கள் பெரிய பெரிய பிரில்லியனாக இருக்கலாம், பெரிய பெரிய நீங்கள் மில்லியனராக இருக்கலாம், ஆனால் குருவிட்டையும் புதன்ட்டையும் நம்மளால் ஒன்று செய்ய முடியாது. நவகிரகங்களில் குருவும் புதன்ட்டை ஒன்று செய்ய முடியாது. அப்படிப்பட்ட 8க்கும் 11 உரியவும். அப்போ 8க்கும் 11 நடக்கும்போது எப்படி இருக்கும்? மிக மிக கவனம். அதனால் மேற்கண்ட தொழிலை வச்சுக்கோங்க. அதுக்காக தான் சொல்லியிருக்கிறேன், தெரிந்த தொழிலை விட்டவனும் கெட்டான், தெரியாத தொழில் தொட்டவனும் கிடையாது. தெரியாத தொழில் வேண்டாம் ஐயா, என்னால் முடிஞ்சதை உங்களுக்கு சொல்கிறோம். ப்ராக்டிக்கலாக சொல்லணும். நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்கிற ப்ராக்டிக்கலாக சொல்லணும். கஷ்டப்படுறோம் எதனால் கஷ்டப்படுறோம்னு தெரியணும்ல. அப்படி தெரிஞ்சால் தான் அனுபவங்கள் வேணும். அப்படி தெரிஞ்சால் தான் அது ஆளுமைக்கு வரும். அப்படி தெரிஞ்சால் தான் அது ஆளுமைக்கு வரும். கன்னிராசினருக்கு வெளிநாடு போங்க, வாகனங்களை வாங்குங்க, நல்லா கவனமாக பாருங்கள், பராமரிப்பை பாருங்கள். கடைகள் ஏதாவது ஒரு கடைகள் ஆரம்பிக்கலாம். பெட்டி கடைனாலும் சரி, சூப்பர் மார்க்கெட்னாலும் சரி, அந்த மாதிரி ஏஜென்ட்ஸு, கமிஷன், தரகு, கான்ட்ராக்டர், ஏஜென்ட்ஸு எல்லாமே கன்னிக்கு சொந்தக்காரங்க. நீங்கள் டைரெக்டாக போக வேண்டாம், நீங்கள் இன்டைரக்டாக கூட போகலாம். நீங்கள் இல்லை அவர் எங்களுக்கு தெரிஞ்சவங்க, அது மூலம் நாங்கள் ஏஜென்சி மூலம் நாங்கள் வெளிநாடு போகிறோம், தாராளமாக போகலாம். வெளிநாடு தாராளமாக போகலாம். அப்படிலாம் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக குடும்பம் மட்டும் கவனமாக இருக்கணும். உங்கள் ராசிக்கு கண்டிப்பாக சனி உங்கள் பார்வை பார்க்குறாரு. அப்போ சனி உங்களுடைய வீட்டை பார்க்குறாரு. இன்னும் வக்கர சனி வேறு வரப்போகிறாரு. கண்டிப்பாக இந்த ஆடி மாதத்தில் கன்னி ராசிக்கு மற்றதை விட சிறப்பாக அமையும். மாற்று கருத்து இல்லை. இப்போ கூட கும்பாபிஷேகம்லாம் பண்ணாங்க. லக்ஷ்மி நரசிம்மர், கன்னிக்கு லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு, வாணியம்பாடி சிவன் கோயில், வாணியம்பாடி பேரே வாணியம்பாடி. அப்படிப்பட்ட வாணியம்பாடிக்கு போங்க, சரஸ்வதியை வணங்குங்க. வாக்குப்பள்ளி தான் மிக முக்கியமுங்க. கன்னிக்கு வாக்குப்பள்ளி தான் முக்கியம். தெரிவு குருவின் திருமேனி காணுங்கிறது கன்னிக்கு தான். அப்படிப்பட்ட வழிபாடு பண்ணுங்க. வெற்றி இந்த மாதத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் நல்ல டைம்லாம் இருக்குது. அடுத்த ராசி குரு பயிற்சி வந்தாலும் உங்களுக்கு நல்ல டைம் தான். அடுத்த 12க்கு உங்கள் ராசிக்கு 12க்கு வந்தாலும் என்ன செய்ய போகுது? ஒன்றும் செய்யாது. நல்லது தான் கொடுக்கும், அயன சயனத்தை கொடுக்கும், ஒரு சுபகாரியங்கள் நடக்க கொடுக்கும். அதனால் மொத்தத்தில் கன்னிராசி உங்கள் இந்த ஆடி மாதத்தில் அற்புதமான மாதமாக அமையும் என்பதில் மாற்று கருத்து அல்ல.